கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் புளியம்பொக்கணி சந்திக்கு அண்மித்த பகுதியில் உள்ள 10ஆம் கட்டை பாலமே இது. குறித்த பாலத்தினை நாள்தோறும் பயன்படுத்துவதுடன் வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைக்கின்ற பிரதான போக்குவரத்து வீதியில் உள்ள பாலமாகவும் காணப்படுகின்றது. குறித்த பாலத்தின் முக்கியத்துவம் கருதி 2021ஆம் ஆண்டு புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இதுவரை பாலத்துக்கான பணிகள் நிறைவு செய்யப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த பாலத்தை புனரமைப்பு பணிகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு இந்த பாலத்தை கடந்து செல்லும் பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பாலம் எத்தனை வருட காலமாக வேலை நடவாமல் கிடக்கு, போக்குவரத்து பெரிய கரைச்சலாக இருக்கு எங்களுக்கு. அதனபடினால இதற்குரிய நடவடிக்கை அதிகாரிகளுக்கு அறிவித்தோம், இதுவரைக்கும் எடுக்க இல்லை. இந்த பாலம் இப்போ இத்தனை வருஷமாக செய்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொரு ஆட்சியிலும் வருது, இன்னும் செய்யணும் எங்களுக்கு சரியான இந்த பாலத்தினால விளைவு சந்திக்கிறோம், ஆக்சிடென்ட்கள் அது இது ஓவராக போய் கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு மற்ற பாலத்திலாட்டியும் இந்த பாலத்திற்கும் எங்களுக்கு செஞ்சு தரணும். நீங்கள் டக்குன்னு இப்போ இந்த இடத்துல உண்மையாக கூடுதலாக இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த பாலத்தினால தான் இப்போ கூடுதலாக 2-3 வாலிப பிள்ளைகள் எல்லாம் செத்து போனது.